மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த டைம் யூஸ் பண்றதுக்காக தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இல்லை நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாம்ஸ்லாம் ஒழுங்கா ரிசல்ட் வரானால திருப்பி வந்து ரீஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இது வந்து நான் பண்ணலாமா வேணாமா, பண்ணணும் பண்ணா கரெக்டா இருக்குமா, என்னால் கிளியர் பண்ண முடியுமா, ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ், நிறைய கன்ஃபியூஷன்ஸ், மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும். ஸோ குழப்பத்துக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஒரு தெளிவை கொடுக்கலாம். ஸோ நல்ல வாய்ப்பாகவும் இருக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. ஓகேவா? எஸ். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸோ தேவைப்படுதுன்னா கீழே லிங்க் வச்சிருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணுறதா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ கூகுளில் போய் crackvithjack.com சர்ச் பண்ணுங்க. ஸோ நம்மளோட வெப்சைட் வந்துடும். ஸோ நம்ம வெப்சைட்டில் மேலே ராயல் பாஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக ராயல் பாஸ்க்குள்ளே போய் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பேமெண்ட் கேட்வேக்குள்ள போயிடும். ஸோ இதில் என்ன லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுங்க. உள்ள வெப்சைட்டுக்குள்ள வந்தோடனே லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு ராயல் பாஸ் கிளிக் பண்ணிங்கனால இந்த பேஜ் தான் வரும். ஸோ 12 மந்த்ஸ்க்கு ட்ரிபிள் 9 ஆஃபர் போயிட்டு இருக்கா. ஸோ வேணுறவங்க பே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு நாள் வரையும் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ நாளையோட இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகுது. ஸோ வேணுன்றவங்க இப்போவே பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? எஸ். ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா பேசிக்கான வீடியோ கோர்ஸ் வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பிடிஎஃப் கோர்ஸ் வந்துடும். மார்க் டெஸ்ட் சீரிஸ் வந்துடும். இது இப்போ பண்டில் பெய்டு பிடிஎஃப் நம்ம கொடுக்குற எல்லா பேங்கிங் கண்டென்ட்டுமே. சரியா? வீடியோ கோர்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 400+ ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், பேங்கிங் வரசன் எல்லா வீடியோ கோர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிள் லெவலில் இருந்து ஹை லெவல் வரைக்குமான வீடியோ கோர்ஸ் இருக்கும். ஸோ பிடிஎஃப் கோர்ஸில் வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் வீடியோ கோர்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாத்தையுமே பிடிஎஃப் கோர்ஸில் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம், படிக்கிற எல்லாத்தையும். ஸோ அதுக்கப்புறமேட்டு மார்க் டெஸ்ட் சீரிஸ். ஸோ எக்ஸாம் இன்டர்ஃபேஸில் டெஸ்ட் போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மார்க் டெஸ்ட் சீரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த ராயல் பாஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். 12 மந்த்ஸ்க்கு நம்ம 999 இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 1899 இருந்துச்சு. ஸோ இப்போ ஆஃபரில் 999 கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இப்போவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளையோட இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். ஸோ ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஆஃபர் இல்லையான்னு கேட்காதீங்க, தர்ம சங்கடமான நிலைமைக்கு ஆளாக்காதீர்கள். ஓகேவா? எஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ ப்ராப்பரான வேலை மட்டும் படிங்க. ஒரே ஒரு விஷயம் தான். எதுக்காக உள்ள வந்தீங்க அதுக்கான ஒரு காரணம் இருக்கும். அது வந்து உங்களோட காரணமா இருக்கும். சரியா? அவங்க சொன்னாங்கன்னு படித்தேன், இவங்க சொன்னாங்கன்னு படித்தேன், அதுக்காக படிக்க ஆரம்பித்தேன் அப்படிலாம் படிச்சீங்கன்னா உங்களால வந்து அந்த ஒரு சக்ஸஸை ஃபீல் பண்ணவே முடியாது. உங்களால் உள்ள வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாருக்கோ ஒரு ஆளுக்காக படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கா தோணி நான் பேங்க் எக்ஸாம் படிக்கணும், கிளியர் பண்ணணும், நான் இந்த வேலைக்கு போகணும், எனக்கு இதுதான் என்னோட வழியா இருக்கணும் அப்போ நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்காக உங்களோட முழு உழைப்பை கொடுங்க. உங்களோட உழைப்புக்கு ஊதியமா கண்டிப்பா இந்த எக்ஸாம் ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். எவ்வளோ உழைப்பை போடுறீங்களோ அந்த உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு ஊதியம் இருக்கும். அது எக்ஸாம் ரிசல்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ ராயல் பாஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா கண்டமே அதில் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நான் சொல்ல ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எதுனாலும் ஓகே. ஸோ சேர்ந்து படித்தாலும் சரி, வீட்டில் உட்காந்து செல்ஃபாக படித்தாலும் சரி, இல்லை நான் ராயல் பாஸ் யூஸ் பண்ணி படிக்கிறேன், இல்லை நான் வேறு கண்டென்ட் யூஸ் பண்ணி இருந்தாலும் பட் டெடிக்கேட்டடாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஸோ மேபி ஒரு ஒரு 2 இப்போ ஆல்ரெடி நான் எழுதுனேன் சார், மெயின்ஸில் ஒரு 10 மார்க்கில் போச்சு, 5 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு, இந்த மாதிரி இல்லை எனக்கு மெயின்ஸே வரமாட்டேங்குது. நீங்கள் எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்களோ அந்த இடத்த ஸ்ட்ராங் பண்ணுங்க. இந்த டைம்லாம் வந்து நீங்கள் அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 மாதம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் பெருசாக இருக்க போகிறது இல்லை. ஸோ அந்த 2 மாதத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெற்றியை யாராலையும் தட்டி பறிக்கவே முடியாது. நீங்கள் தட்டி தூக்கி போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ அதனால ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டண்ட்டாக எந்த இடத்துல சரியா இல்லையோ அந்த இடத்த சரி பண்ணுங்க. மற்றபடி உங்களோட வண்டி வாழ்க்கையோட வண்டி ஓடிக்கொண்டே இருக்கும். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய பேர் வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பீங்க, வேணாமா ஏன் எதுக்குன்னு. யோசிச்சு கிளியராக ஒரு முடிவெடுத்து படிங்க, அடிங்க, போயிட்டே இருக்கு. ரைட்டா? எஸ். ஸோ ஓகே மக்களே, டாடா, பாய், சி யூ.